ஹலோ காய்ஸ், வெல்கம் யூ அகெயின் டு மை சேனல். எஸ்டர்டே நம்ம மகாபாரத கதாபாத்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த கதைக்குள்ளே போகிறோம். வாங்க போகலாம். ஒரு காலத்தில் ஹஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு ராஜ்யம், மாபெரும் ராஜ்யம் இருந்துச்சு. அதை சந்தானு மகாராஜா அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கங்காதேவியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கங்காதேவி ஒரு கண்டிஷனோடு தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அந்த கண்டிஷன் என்னன்னா, தான் என்ன செஞ்சாலும் மறு கேள்வி கேட்கக்கூடாது அப்படி. ஓகே, அந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டு அவர் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே போய் தண்ணிக்குள்ளே விட்டுறாங்க. இப்படியே 7 குழந்தை பிறக்குது. அந்த 7ஐயுமே தண்ணியில் விட்டுறதை பார்க்குறாரு. 8வது குழந்தை பிறந்தோடனே நீ ஏன் போய் விடுற அப்படின்னு கேள்வி கேட்டுறாரு எதிர்த்து. ஸோ அதனால் கங்காதேவி நீங்கள் வாக்கை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. போகும்போது ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, உங்களை 8வது குழந்தைய நான் தண்ணிக்குள்ளே விட மாட்டேன், பரசுராமர்கிட்ட போய் சிஷ்யனாக சேர்த்து அவரை நல்லா மாபெரும் வீரராக்கி உங்களுக்கு 21 வயசில் திருப்பி ஒப்படைப்பேன் உங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 21 வருஷத்துக்குள்ளே அந்த கேப்பில் சந்தானு மகாராஜா சத்தியவதி அப்படின்ற மீனவ இளவரசி பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அது கரெக்டாக 21 வருஷம் கழித்து பீஷ்மர் வராரு. அதாவது அவர் பேர் தேவவிரதன் வராரு. அவங்க 2 பேருக்கு தெரியல. சண்டை போடும்போது கங்காதேவி தடுத்து, இல்லை உங்கள் பையன் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. பண்ணக்கப்புறம் சந்தானு மகாராஜா ரொம்ப சந்தோஷமாகி தன்னோட அரண்மனையால் ஒரு இளவரசன் கிடச்சான் அப்படின்னு சொல்லி தேவவிரதனை இளவரசன் ஆக்குறாரு. இதை தெரிஞ்ச சத்தியவதிக்கு அந்த மீனவ பெண் சத்தியவதிக்கு இது பிடிக்கல. என்ன இருந்தாலும் தான் பையன்தான் ஆளணும், வேறு யாரும் ஆளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஹஸ்தினாபுரத்தை. அதனால் கோபம் அடைஞ்சு இல்லை சந்தானு மகாராஜாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க, இல்லை என் பையன்தான் ஹஸ்தினாபுரத்தை ஆளணும், உங்கள் பையன் ஆளக்கூடாது, அந்த கங்காதேவி பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மகாராஜா கோவப்பட்டு சத்தியவதி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் பீஷ்மர் அவங்க அப்பா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சத்தியவதிகிட்ட அவர் 3 ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. சத்தியவதிக்கு, உங்கள் பையன்தான் ஆட்சி புரிவான், நான் இனிமேல் இளவரசனாக இருக்க மாட்டேன், அது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். 2வது தன்னோட வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார், அது செகண்டு. தேர்டு இந்த அஸ்தினாபுர அரண்மனையை தர்ம வழியில் நடக்கிற ஒரு அரசன் ஆட்சி புரிகிற வரைக்கும் தான் இந்த அஸ்தினாபுரத்தை சேவகனாக இருப்பேன், அது வரைக்கும் இந்த அஸ்தினாபுரத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி 3 ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா சந்தானும் தன் பையன் தனக்காக எவ்வளோ பெரிய இழப்பை இறந்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ தான் உனக்கு உன் மரணம் நெருங்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க. இதுலேருந்து தான் அவருக்கு பீஷ்மர் அப்படின்ற பேர் பிறக்குது. சில காலம் கழித்து சந்தானு மகாராஜா இறந்துடுறாங்க. சத்தியவதி விடோவாயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு 2 பையன், சித்ராங்கன், விசித்திர வீணையன். சித்ராங்கன் வேகமாகவே இறந்துடுறாரு கொஞ்சம் ஆயுள்ளையே. விசித்திர வீணையன் அவ்வளோ பெரிய வீரர் இல்லை, கத்தியை பிடிக்கவே கொஞ்சம் பயப்படுவார். இல்லை அந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சி சத்தியவதி விசித்திர வீணையன் கல்யாணம் பண்ணணும், நீ போய் காசியில் 3 இளவரசிங்களுக்கு சுயம்பரம் நடக்குது, அந்த 3 இளவரசியும் கவர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்லி பீஷ்மருக்கு ஆர்டர் போடுறாங்க. அவரும் போய் காசியில் இருக்க அந்த 3 இளவரசிங்களை கவர்ந்துட்டு வர்றாரு. அவங்க பேர் அம்பை, அம்பாலிகா, அம்பிகா. அடுத்து வரும்போது தான் தெரியுது அம்பை வேறு யாரோ திருமணம் பண்ண விரும்புகிறாங்கன்னு. சரி, பீஷ்மர் அம்பை அவங்க விருப்பப்பட்டவங்களோட நீ போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அவங்க அங்கே போனால், இல்லை உன்னைய வேறு யாரோ கவர்ந்துட்டாங்க, ஸோ நீ அவர் தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. நேராக அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு பீஷ்மர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு சொன்னோடனே அவங்க கோபமாகி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க குருவான பீஷ்மரோட குருவான பரசுராமர்கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. அவர் பீஷ்மரோட சண்டை போடுறாங்க. சண்டை போடுற நேரத்தில் சிவபெருமான் வராரு. இந்த ஜென்மத்தில் பீஷ்மரை உன்னால் கொல்ல முடியாது, அடுத்த ஜென்மத்தில் தான் நீ கொல்ல முடியும்னோடனே அவங்க நெருப்பில் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விசித்திர வீணையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது அவர் இறந்துடுறாரு கல்யாணம் அடுத்த நாளே. ஸோ சத்தியவதி, பீஷ்மர் எல்லாருமே கவலையில் இருக்காங்க. அப்புறம் சத்தியவதிக்கு இன்னொரு பையன் இருக்கான், வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க, வியாச முனிவர்.
அவர் மூலியமாக வந்து அம்பாலிகா அம்பிகைக்கு வந்து 3 குழந்தை, அதோட ஒரு தாசிக்கும் 3 குழந்தை, திருதராட்டினன், பாண்டு, விதுரன் 3 பேர். இந்த விதுரன்றவர் வந்து அந்த பணிப்பெண்ணோட குழந்தை. சில காலம் போனக்கப்புறம் திருதராட்டினனுக்கு வந்து கண்ணு தெரியாமல் பிறந்திருப்பார் அவர். பீஷ்மர் வந்து காந்தாரம் அப்படின்ற நகருக்கு வந்து போர் தொடுத்து உங்கள் பொண்ணு காந்தாரியை வந்து நீங்கள் திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைப்பாங்க. காந்தாரிக்கு வந்து அவருக்கு கண் இல்லாத தெரிய வந்தோடனே அவங்களும் திருமணத்தப்ப தன்னோட கண்ணை கட்டிக்கிறாங்க. இதை தெரிஞ்ச சகுனி வந்து தன்னோட அக்கா, சகுனின்றது யாருன்னா காந்தாரியோட தம்பி, தன்னோட அக்காவோட வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு சொல்லி பீஷ்மர் எப்படியாச்சும் பழி வாங்கணும் அஸ்தினாபுரத்தை அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்துடுறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் 2வது பையனான பாண்டுவுக்கு வந்து மேரேஜ் நடக்குது குந்தி போஜனம் அப்படின்ற நாட்டு இளவரசி குந்தியோட. இந்த குந்தி பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அவங்க வந்து ஒரு முனிவருக்கு வந்து படிவேலை செய்த போது ஒரு வரம் கிடச்சிருக்கும். நீ எந்த தேவரை நினச்சி நீ மனசில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அந்த தேவத்தோட அம்சத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அவங்க வந்து விளையாட்டாக சூரிய தேவனை நினச்சிருவாங்க. கர்ணன் ஒரு குழந்தை கிடச்சிரும். அதை வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிடச்சனால அந்த குழந்தைய வந்து நதியில் விட்டுருவாங்க அந்த குழந்தைய. ஸோ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் பாண்டுவோட. அதுக்கப்புறம் வந்து கல்யாணமான அன்னைக்கே பாண்டு வந்து போருக்கு போயிடுவார். போயிட்டு 4-5 மாதம் வரும்போது மாத்திரை அப்படின்ற ஒரு இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. பாண்டு ஒருக்க மானை வேட்டையாடும் போது ஒரு முனிவர் மான் அப்படின்னு நினச்சி ஒரு முனிவரை தவிர வேட்டையாடிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாபம் கிடைக்கும். உனக்கு வந்து புத்திரரே கிடைக்காது, புத்திர பாக்கியமே, அப்படி கிடச்சா நீ இறந்துருவ அப்படின்ற மாதிரி சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுத்தோடனே அவங்க வந்து இதுக்கிடையில வந்து பாண்டுவை தான் அரசனாக்கியிருப்பாங்க. ஆல்ரெடி திருதராஷ்டிரனுக்கு வந்து அதனால் அந்த விஷயம் பிடிக்காது, பாண்டுவை அரசனாக்கியிருக்கு. ஸோ வந்து அண்ணனே ஆளட்டும் அப்படின்னு சொல்லி அரண்மனை தியாகம் செஞ்சுட்டு போகிறாங்க. திருதராட்டினை வந்து முடிசூடாத அரசனாக வந்து அங்கே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வந்து காந்தாரிக்கும் இங்கே குழந்தைகள் பிறக்குது திருதராட்டினனுக்கு. அவங்க காந்தாரி வந்து சிவன்கிட்டருந்து ஆல்ரெடி வரம் வாங்கினவங்க 100 குழந்தைகள். அவங்க வந்து மனசில் நினச்சிக்குவாங்க அப்போ ஒரு பெண் குழந்தை வேணும். ஸோ 101வது பெண் குழந்தை 100 குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டுவுக்கும் இங்கே ஒரு குழந்தை பிறக்குது. அது எப்படி பிறக்கும்னா குந்திக்கு வந்து ஒரு வரம் இருக்கும். நீ அந்த மந்திரத்தை நினச்சா இந்த தேவரோட அம்சத்தில் குழந்தை கிடைக்கும். அதை பாண்டுகிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு வந்து தர்மராஜன்ட்டு யுதிஷ்டன் அப்படின்ற பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் இங்கே காந்தாரிக்கு குழந்தைகள் பிறக்குது. செகண்ட் வந்து வாயு தேவர்கிட்டருந்து பீமனையும் இந்திரதேவர்கிட்டருந்து அர்ஜுனனையும் வரமாக வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரைக்கும் 2 குழந்தை வந்து வரமாக கொடுக்குறாங்க. அஸ்வினி குமாரர், நகுலன், சகாதேவன் அப்படின்ற 2 குழந்தைகள். பாண்டு தன்னோட சாபத்தின் காரணமாக சில காலங்கள்லேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாண்டு மகாராஜா தன்னோட சாபத்தினால இறந்தனால குந்தியும் அவங்களோட 5 குழந்தைகள், மாத்திரை வந்து அவரோட உடன்கட்டை ஏறிடுறாங்க. ஸோ குந்தியும் அவங்களோட 5 குழந்தையும் வந்து ஹஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வராங்க. இதோட இன்னைக்குரிய கதை முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச கதையை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே guys, see you again with another video tomorrow. Bye friends.